புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், அவரை தடுத்து நிறுத்தி தப்பி செல்லாமல் சண்டை போடக்கூடிய காட்சி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் என்றால் கூட்டம், அவ்வளோ கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். அப்பொழுது ரெடி டேக் ஆக்ஷன் கேமரா அப்படின்றாங்க. நிறைய படத்தில் பெங்களூரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு, அவரை அப்படியே அணைத்துக் கொள்கிறார். உடனே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு புரட்சி தலைவர் இவருடைய நாளை நமது அற்புதமான திரைக்காவியம். ஒரு அண்ணன் தம்பி எப்படி இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த சான்று இந்த படம். அந்த வகையில் இந்த படத்தோடைய படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு ஏர்போர்ட்டில் உள்ளேயும் வெளியும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஷூட்டிங் பர்மிஷன்லாம் வாங்கிடுறாங்க. தலைவர் பெங்களூரில் இருக்கிறாரு. காலை 10:30 மணிக்கு ஷூட்டிங். கூட்டம் என்றால் கூட்டம், அவ்வளோ கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். அப்பொழுது ரெடி டேக் ஆக்ஷன் கேமரா அப்படின்றாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு கேமரா பக்கத்தில் போய் இறங்கு இறங்கு இறங்குன்றாரு. யாருக்கும் ஒன்றும் புரியல. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கின்ற மின்சார கம்பத்தில் ஏறின்னு தலைவர் பார்க்குறாரு. அதன் பிற்பாடு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஏன்பா இறங்கு இறங்குன்றாரு. தலைவர் கூட இருந்த மெய்காப்பாளர் என்ன பண்ணாரு, கூட அவர் போய் இறக்கி விட்றாரு. அந்த நபருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை நோக்கி வருகிறார் சொல்லிட்டு அளவு கடந்த மகிழ்ச்சி. தலைவர் கேட்குறாரு, ஏன் அப்படி பண்ணுறீங்க? இல்லை சார், நீங்கள் பெங்களூரில் தான் இருந்தீங்க, 2 நாளாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு, உங்களுடைய காட்சி இல்லை, இன்றைக்கி நீங்கள் வரப்போறீங்கன்னு தெரிஞ்சு நான் வந்து, ஆனால் இவ்வளோ கூட்டம் பார்க்க முடியல, அதனால தான் மின்சார கம்பத்திலேயே நின்று, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய படத்தில் பெங்களூரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு, அவரை அப்படியே அணைத்துக் கொள்கிறார். உடனே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு ஒரு தனியாக சேரை போட்டு, இன்னைக்கு பூரா, அதாவது இன்றைக்கி முழுவதும் நீங்கள் இங்கேயே அமர்ந்திருந்து ஷூட்டிங்கை பாருங்கன்றாரு. அதன் பிறகு நடந்தது என்ன? அந்த நபர் யார்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அதிதீவிர ரசிகர். பெங்களூரில் குதிரை வண்டி ஓட்டுறவருங்க, தினக்கூலி. அவருடைய பெயர் தேவசையா. தலைவர் என்ன பண்ணுறாரு, அவர் அங்கே உட்கார வச்சு மதிய உணவு இடைவெளி சாப்பாடெலாம் கொடுக்குறாரு. இதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு 500 ரூபாய் கொடுக்குறாரு. 500 ரூபாய் என்பது அன்றைய காலகட்டத்தில் பெரிய பணத்துக்கு சமம். ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, உழைப்பவரே உயர்ந்தவர், இப்படிக்கு எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு கையொப்பமிட்டு அவர் கொடுக்குறாரு. அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாம். அதன் பிற்பாடு கதைப்படி பார்த்தீங்கன்னா, நம்பியார் ஐயா என்ன பண்ணுவார், அந்த படத்தில் அதாவது 3 சகோதரர்களை ஏமாற்றி விட்டு அங்கே இருக்கின்ற விமான நிலையத்தில் ஒரு குட்டி விமானம் மூலம் தப்பித்து செல்லக்கூடிய காட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், அவரை தடுத்து நிறுத்தி தப்பி செல்லாமல் சண்டை போடக்கூடிய காட்சி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பியார் ஐயாவுக்கு சில காட்சிகள் டூப் போட்டவர் யாருன்னா, மரியாதைக்குரிய மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மெய்காப்பாளர் KP ராமகிருஷ்ண சார். சிறப்பாக அந்த படம் முடியுது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. முக்கியமாக நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி, அது நாளை நமது பாட்டு, அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். எல்லோருக்கும் பிடித்தமான படம். வாழ்ந்தவர்கள் கோடி, மறைந்தவர்கள் கோடி, ஆனால் மக்களின் மனதில் நிலையாய் நின்ற 2 முதலமைச்சர்கள் யார்? அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆக இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.